ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். இன்னும் 2 வாரம் கரெக்டாக இருக்குது. எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியும். நல்லா படித்த ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் பதட்டமாக எல்லாம் இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் அதுதான், ஃப்ரீயாக எடுங்க. இனி எதுவுமே இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் உழைப்பை போட்டாச்சு. அந்த உழைப்போட பலனை எடுக்க வேண்டிய டைம் இது. இந்த டைம் தேவையில்லாமல் பயந்து எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் மறந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லாம் இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிஃபோர் தட் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் லாஸ்ட் டைம் ஸ்ட்ரெஸ் நெகட்டிவிட்டி டீல் பண்ணுறது எல்லாமே நான் ஃபர்தராக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக எனக்கு டைம் கிடச்சோன்னே இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஹேண்ட்லிங், அந்த 3 hours கொஸ்டின் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக உள்ளது கூட நான் டைம்லாம் கூட லைவ் மேனேஜ் பண்ணிப்பேன். பட் இது ஒரு வீடியோவாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த 3 hours கொஸ்டின் பேப்பர் ஹேண்ட்லிங் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நல்லா படிச்சிருந்தா கூட இதில் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ எல்லோரும் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த 3 hours 200 கொஸ்டின்ஸை மேனேஜ் பண்ணுறது எப்படிங்கிறத விட்டுருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு கொஞ்சம் குட்டி டிப் தான் இது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு 2 பென் வச்சுக்கோங்க. 2 பென்னுமே புது பென் கொண்டு போகாதீங்க. ஹாஃப் ஃபில்டு பென்னாக இருக்கணும். ஓகே, ஹாஃப் ஃபில்டு பென்னுனா நீங்கள் அதே பெனில் ஏற்கனவே மார்க் டெஸ்ட் எழுதிருக்கணும். மினிமம் ஒரு மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் 10 to 1 மணிக்குள்ளே அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தெரியும். ஸோ 2 பென் வச்சுக்கோங்க. 2மே ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேட் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் வரும். புது பென்னுனா கொஞ்சம் ஒரு ரஃப்னஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு டிப். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்தாச்சு. எக்ஸாம் ஹால்குள்ளே போயாச்சு. எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே 200 கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவுமே பாருங்கள். சீல் ஓப்பன் பண்ணிட்டு சில டைம் பிரிண்டபிளாக இருக்குது. அதான் இன்விஜுவலேட் சொல்லுவாங்க. 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. என்ன கொஸ்டின்லாம் பார்க்காங்க. 200 கொஸ்டின்ஸ் எல்லா பேஜும் இருக்குதான்னு மறக்காமல் பாருங்கள். ஓகே, சரி, ஓகே. கொஸ்டின் பேப்பர் வாங்கியாச்சு. OMR வந்தாச்சு. உங்களோட இப்போ முன்னாடி மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே உங்கள் ஃபோட்டோ ஓடி வந்துடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. மற்றபடி அந்த கோடு ஷேட் பண்ண வேண்டியது அது எல்லாமே பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள். ஐயோ அதுக்கு டைம் ஆகுது அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. ஓகே, ஷேட் பண்ணும்போது அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிங்க. அரைக்குறையா அந்த டென்ஷனில் அப்படிலாம் பண்ணாதீங்க. பண்ணால் தெளிவாக நீட்டாக பண்ணுங்கள். ஏன்னா கம்ப்யூட்டரில் உங்கள் அந்த OMR வேல்யூ பண்ணும்போது அந்த ரவுண்ட் தெளிவாக இருக்கணும். ஓகே, சரி. ஸோ இப்போ 200 கொஸ்டின்ஸ் வந்தாச்சு. ஸோ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் எப்படினாலும் இது பண்ணலாம். பட் ஓவராலாக நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒத்து வரணும். ஒரு மார்க் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்னொரு மார்க் டெஸ்ட்டில் இன்னொரு மெத்தட் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, கொஸ்டின் பார்ப்பேன். கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறேன். எனக்கு அந்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணியாச்சு. ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த கொஸ்டின் சுத்தமாக தெரியலை, விட்டுருவேன். செகண்ட் கொஸ்டின் போகிறேன். அந்த கொஸ்டின் எனக்கு 2 ஆப்ஷன், இதுவா அதுவான்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இந்த 4 ஆப்ஷனில் இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தோணும்ல. ஸோ அதுக்கிட்ட ஒரு குட்டி லைட்டாக ஒரு டாட் வச்சுருவேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, அதனால் அதை விட்டுருவேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் போகிறேன். தேர்ட் கொஸ்டின் எனக்கு 100% தெரியும். இதுதான் ஆன்சர், இதுதான் தெரியும் உடனே. அப்போ நான் தேர்ட் கொஸ்டினை ஷேட் பண்ணுவேன். ஸோ ஷேட் பண்ண முன்னாடி தேர்ட் கொஸ்டினா 1 2 3 அதை 10 வாட்டியாக பார்த்துக்கோங்க. அதாவது அது மெதுவாக பார்க்கணும். டக்குன்னு பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்கள். ஓகே, ஷேட் பண்ணிடுச்சு. அடுத்து 4th 5th கொஸ்டின் போகிறீங்க. எனக்கு சுத்தமாக தெரியலை, ரீட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. 6th கொஸ்டின் போங்க. 6th கொஸ்டின் எனக்கு இதுவா அதுவானா அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மைண்டில் ஒன்று கிளிக் ஆகும். அதை லைட்டாக தொட்டு வச்சுக்கோங்க. பட் டவுட்டுனா ஷேட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1 to 200 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இது கன்ஃபார்மாக இதுதாங்கிற கொஸ்டின் மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணும்போது நீங்கள் அங்கே இங்கே இதில் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ 10th கொஸ்டின்னா 10th கொஸ்டினுக்கு நேராக ஷேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ 10th கொஸ்டின் 11th கொஸ்டினுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு 10th மேலே பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 ஷேட் பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக் நானுமே பண்ணியிருக்கிறேன். அதனால சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு OMR ப்ராக்டிஸ் வேணும். எல்லாருமே இந்த தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில். ஸோ ஷேட் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஸோ 1 to 200 கொஸ்டின்ஸ் நான் ஷேட் பண்ணியாச்சு. அதில் மேபி ஒரு 100 கொஸ்டின் நான் ஷேட் பண்ணேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு. ஓகே, முடிஞ்சுலாம். அடுத்து இது கூட நீங்கள் போகும்போது ஆப்டிடியூட் உங்களுக்கு வரிசையாக இருக்காது, அப்பப்போ இருக்கும்.
ஒரு 110 இருக்கும், 115 இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப்டிடியூட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆப்டிடியூட் நான் வந்து தனியாக பண்ணலான்னு வைக்க மாட்டேன். ஏன்னா தனியாக சேர்த்து பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்போ வரிசையாக வரும்போது ஆப்டிடியூட் பார்ப்பேன். சில கொஸ்டின்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பார்ப்பேன். நான் உடனே லைட்டாக செஞ்சு பார்ப்பேன். எனக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த ஆன்சரை டாட் போட்டு வைப்பேன். ஆனால் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர்னால் மட்டும்தான் போடுவேன். மேக்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போதே செஞ்சு பின்னாடி உங்களுக்கு ரஃப் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் செஞ்சு பார்த்துட்டு லைட்டாக அந்த ஆன்சர் கிட்ட ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு அடுத்தடுத்து கொஸ்டின் போயிடுவேன். அண்ட் அடுத்த ஆப்டிடியூட் வந்து நான் செய்கிறேன், எனக்கு வந்து ஆன்சர் வரலை அப்படின்னா விட்டுருவேன். அங்கே இருந்து செஞ்சு பார்த்துட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. திருப்பி ஆப்டிடியூட் வருது, நான் செஞ்சு பார்க்கேன், எனக்கு ஆன்சர் வந்துட்டு ஆனாலும் நான் வந்து அதை மார்க் பண்ண மாட்டேன், டாட் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி 200 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ரவுண்டு நீங்கள் முடிச்சாச்சு, அடுத்து திருப்பியும் நம்பர் 1க்கு வாரீங்க. ஸோ இப்படி பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அதுவான்னு டிசைட் பண்ண முடியலைன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல, அதை ஷேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி அடுத்த செகண்ட் ஷிஃப்ட்டுமே வந்து அதுவா டவுட்டாக இருக்கிறது யோசிச்சு இது பண்ணுங்கள். தென் அந்த டைம் மேக்ஸை வந்து திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும்ல, அது ஒருக்கா கூட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு 2 வாட்டி பண்ணும்போது ஒரே ஆன்சர் வருதுன்னா அதை வந்து போட்டுருங்க. ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு 75% தெரிஞ்ச கொஸ்டின். ஸோ அடுத்து ஃபைனலாக லாஸ்ட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாததை எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்லேருந்து டெலீட் பண்ணி, எலிமினேஷன் மெத்தட்னா 4 ஆப்ஷன் இருக்குன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது 2 தான் வரும், அப்போ இது அந்த மாதிரி கெஸ் பண்ணி போடுறதெல்லாம் லாஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண மெத்தட். ஆப்டிடியூடுமே வந்து ஒரு கொஸ்டின் 2 டைம் வரும்போது 2 டைம் செய்யும்போது ஒரே ஆன்சர் வந்துன்னா அதை போட்டுருவேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஷேட் பண்ணும்போது கரெக்டாக நம்பருக்கு நேராக ஷேட் பண்ணணும். அதுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்து என்னென்னா, கொஸ்டின் ரீட் பண்ணணும். நான் பண்ண மிஸ்டேக்கே சொல்கிறேன். ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட் ஆர் த திங்ஸ் நீடட் ஃபார் பிளான்ஸ் டு க்ரோ? ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு என்ன தேவை? ஆப்ஷன் ஏல சன்லைட் இருக்கும். உடனே கன்ஃபார்மாக தெரியும் நம்ம சன்லைட்டுன்னு தான் படிச்சிருப்போம். உடனே போய் ஏல ஷேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பியில் பார்த்தா வாட்டர்னு இருக்கும், சியில் பார்த்தா ஏ அண்ட் பின்னு இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறோம், நம்ம அறியாமல் டக்குன்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ ஏ அண்ட் பி 2மே வருமே அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினை எவ்வளோ ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணும். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணோன்னே எப்படின்னா, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இதான் ஆன்சர் ஏன்னு போட்டுருவீங்க. அங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். மேட்ச் த ஃபாலோயிங் வந்து திருப்பி பார்த்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம நல்லா படிச்சுட்டு இந்த மாதிரி கேர்லெஸில் போகும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருக்குன்னா மார்க் டெஸ்ட் வேணும். மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 2 டெஸ்ட்டாவது நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியுதா அப்படின்னு. உங்கள் டார்கெட் எப்போவுமே 12:30 10 to 12:30 நீங்கள் முடிச்சிருக்கணும். 1/2 hour வந்து முன்னாடி முடிக்கணும். கடைசி 1 மணி வரை இருந்து பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. 2.5 மணி நேரம் அந்த மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி ஏம் பண்ணி வச்சு இப்போவே அந்த டைம் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இவ்வளோ நாள் படித்தது எல்லாம் ஓகே போதும். இனி வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை இனி கடைசி நேரம் இருந்து நான் நிறைய படிக்க போகிறேன், 24 hours படிக்க போகிறேன், அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ நாள் படித்தாச்சு, அது உங்களுக்கு கண்டிப்பாக கைவிடாது. ஸோ படித்ததை திருப்பி படிங்க. நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுன்னா ரீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போட்ட டெஸ்ட்டில் உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாம், கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பி ரீகால் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் நல்லா பாருங்கள். ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பர் இது ஹேண்டில் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது நான் ஃபாலோ பண்ணது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக வந்து மார்க் டெஸ்ட் ஒரு 2 மார்க் டெஸ்ட்டாவது போட்டு உங்களுக்கு வந்து அது எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு என்கிட்ட வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது, அது என்ன எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக எக்ஸாமுக்கு முந்தின நாள் எப்படி பண்ணணும் அது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் கிளிப் ஷூட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் ஷூட் பண்ணிடுவேன். அண்ட் எல்லோரும் பயந்து இது பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். பட் இனி பயப்பட்டு அந்த இதை விட்டுறாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா கஷ்டப்பட்டு படித்தாச்சு. இனி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய டைம் தான். இனி வந்து அப்படி கேஷுவலாக நல்லா தூங்கி சாப்பிட்டு லைட்டாக அப்படி காமாக படிக்க வேண்டிய டைம். இனி போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது பயப்படும்போது நீங்கள் படித்ததெல்லாம் மறக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ படித்ததெல்லாம் ஸ்டோர் ஹவுஸில்
அப்படியே இருக்கும், எதுவுமே வீணாக போகாது. ஸோ மறந்துட்டு புதுசாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். அப்படிலாம் இருந்தால் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டாப்பர்லேருந்து ரேங்க் வேலை அச்சீவ் பண்ணுற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்களும் ஒன் அமௌங் தம் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட், தைரியமாக படிங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரம் நான் லைவ் வரேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஃபர்தராக நம்ம பேசலாம். டாட்டா பாய்.